Hello friends, welcome to Radhima Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன் அப்படினு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா நான் மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு ஃப்ரைக்கு என்ன தேவை, அதுக்கு அப்புறம் அந்த மஞ்சூரியன் பண்றதுக்கு என்ன தேவையோ மொத்தமா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் குயிக்கா சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 7-8 மஷ்ரூம்ஸ், அந்த பட்டன் மஷ்ரூம் எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப சின்னதா கட் பண்ணிடக்கூடாது. இப்படி எடுத்தோம்னா பாருங்க 2 பீஸா கட் பண்ணா போதும். கொஞ்சம் குண்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். அண்ட் வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா. அப்புறம் கேப்சிகம் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வெங்காயத்தாள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு கடைசியா. அப்புறம் பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அண்ட் சாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கார்லிக் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சூப்பரான சாஸ் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இது கூட சில பேர் சோயா சாஸ் சம்திங் எல்லாம் சேர்ப்பாங்க, சில்லி சாஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, இந்த கிரீன் சில்லி சாஸ் எல்லாம். அதெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது. ஸோ நான் என்னோட இதுல சேர்க்க போறது இந்த கார்லிக் சில்லி சாஸ், கெச்சப்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்வீட்டாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். அது மட்டும் தான் நான் சேர்க்க போறேன். அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். ஒரு 4-5 பச்சை மிளகாயை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மஞ்சூரியனுக்கு நம்ம செய்யும் போது இதை ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்ன அந்த மஞ்சூரியனுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரினேஷனுக்கு என்ன தேவை, இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சூரியன் செய்யறதுக்கு மேரினேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கார்ன்ஃபிளவர் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. மைதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறைவா இருந்தா போதும் கார்ன்ஃபிளவர், மைதா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்புறம் பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இத வந்து நம்ம மஷ்ரூம்ல பெரட்டி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த விஷயங்களால நம்ம டாஸ் பண்ணி எடுக்க போறோங்க. என்ன பண்ணுங்க, நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துருங்க. இது கூட வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் சேர்த்து, இது மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனுங்க. பெப்பரோட நிப்பாட்டி போதும்னு நினைச்சீங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காரத்துக்காக நான் சேர்க்கிறேன். இது வந்து மிளகாத்தூளும் தனியாவும் கலந்தது, வெறும் மிளகாத்தூள் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கார்ன்ஃபிளவர் மைதாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கார்ன்ஃபிளவர் மைதாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் சேர்த்தாச்சு. அடுத்து மைதாவை சேர்த்துக்கலாம். அதிகமா இருந்தா கொஞ்சம் இப்படி வச்சிருங்க பேலன்ஸ, எல்லாத்தையும் சேர்க்கணும்னு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்னா லைட்டா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பிசைகிற சமயத்திலேயே எண்ணெயை சூடு பண்ண போட்டுருங்க. இப்ப நம்மளுக்கு எண்ணெய் வந்து ரெடியா இருக்கு. நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஒன்னொன்னா உள்ள சேர்த்துடலாம். இல்லாட்டி பக்கோடா மாதிரி கூட எடுத்து இப்படியே உள்ள வந்து போட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. நான் நல்லா திருப்பியும் விட்டாச்சு. இப்போ இன்னொரு வாட்டி திருப்பி விடுறேன். ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இங்க பாருங்க. நீங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்தரக்கூடாது, ஏன்னா மஷ்ரூம்ல வந்து ஒட்டாது மசாலா. கொஞ்சம் திக்கா அப்படியே ஒட்டினாப்புல இருந்தாதான் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். டார்க்கா கொண்டு போயிடாதீங்க. ஓரளவுக்கு அந்த கோல்டன் கலர் ரீச் ஆனதும், இந்த அளவுக்கு ரீச் ஆனதும் எடுத்துடலாம். நம்ம நல்லா இப்படி தண்ணிய எண்ணெயை வடிச்சுட்டு எடுங்க. வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க. நம்ம மஷ்ரூம் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. எனக்கு வந்து எல்லாமே சுருங்கிருச்சு. இந்த எண்ணெயில பொரிச்சு எடுத்ததுமே பாருங்க அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆனா நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ மஞ்சூரியன் செஞ்சிடலாங்க. இங்க வந்து நான் பேன் வச்சுட்டேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி
விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ப்ராடான பேன் வச்சுட்டேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதிலிருந்து ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின எண்ணெய் தான். ஸோ ஒரு கரண்டி கிட்ட சேர்த்துக்கிறோம். ஒரு கரண்டியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கரண்டி சேர்த்துக்கிறோம். நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம இங்கே நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இங்கே பூண்டை இன்னும் பொடியாக நறுக்க முடிஞ்சா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு சாப் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இப்போ பூண்டு பாருங்க கலர் மாறிடுச்சு. இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்து கூடயே கேப்சிகத்தை சேர்த்துங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து வெங்காயம் அந்த பச்சை வாசம் போனால் போதும், ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கணும். இந்த வெங்காயம் குடமிளகா வதங்கும் போதே என்ன பண்ணுங்க, நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. இதில் உப்பு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம மஷ்ரூம் பொரிக்கும் போதே நல்லா உப்பு தாராளமாக சேர்த்துட்டோம். அதனால நம்ம இந்த ரெசிபியில் தட் மீன்ஸ் நம்ம மஞ்சூரியன் பண்ணுற அந்த நேரத்தில் எந்த உப்பும் தேவையில்லை. ஏன்னா கெச்சப்லையும் உப்பு இருக்கும். சூப்பராக வதக்கியாச்சு நம்ம வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா எல்லாமே. இப்போ இதில் வந்து நம்ம கெச்சப்பை சேர்க்குற நேரம் வந்துடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா ஹெவியாக எடுத்து வச்சுருக்கேன். கெச்சப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இந்த கெச்சப்பை இது பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் சில பேர் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கலந்து சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் லைட்டாக தண்ணி சேர்த்து அடுத்ததே வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா அந்த கீழே அந்த ஒயிட் பார்ட் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ அதனால லைட் கிரீனாக உங்களுக்கு தெரியுது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணி விட்டுடலாம். பரட்டி விட்டாச்சு. நல்லா அருமையாக வந்திருக்குங்க. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சுங்க. நம்மளுடைய மஷ்ரூம் மஞ்சூரியனை சூப்பராக வந்திருக்கு. நான் சர்வ் பண்ணும்போது ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராதிமா கிச்சனை. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Bye. See you in next video.